Hello everyone. Example 5.15 பார்க்க போறோம். From the following table, find the number of students who obtain marks less than 45. So இதில் வந்து நமக்கு டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 to 40 மார்க்ஸ்க்குள்ள 31 ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி 40 to 50க்குள்ள 42 ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு மார்க்ஸ் லாஸ்டா 70 to 80 வரைக்கும் வந்து 31 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஸ் தென் 45 தான் கேட்டிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இதுதான் நமக்கு கேள்வி இந்த இடத்துல. ஸோ எக்ஸோட வேல்யூ நமக்கு இங்கே 45. ஸோ இப்போ இங்கே எல்லாமே கிளாஸ் இன்டர்வலில் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாமே லெஸ் தென். ஸோ 30 to 40 எப்படி எடுக்கணும், லெஸ் தென் 40 எடுக்கும். அது மாதிரி 40 to 50 எப்படி எடுக்கும்னா லெஸ் தென் 50. ஸோ லெஸ் தென் 50னா 50க்கு கம்மியாக உள்ளவங்க எல்லாருமே சேர்க்கணும். அப்போ இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும் இந்த இடத்துல லெஸ் தேன் 50. ஸோ 31 42 ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு இங்க 73. ஸோ அதுக்கு அடுத்து என்ன எடுக்கணும், லெஸ் தேன் 60. ஸோ இந்த இடத்துல இந்த எண்ட் மார்க்ல அந்த 60க்கு கம்மியா உள்ளவங்க எல்லாருமே. ஸோ இப்போ இது மூணையுமே நம்ம ஆட் பண்றோம். 31 42 51 எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 124. ஸோ நெக்ஸ்ட் என்ன, லெஸ் தேன் 70. ஸோ அப்போ 70க்கு கம்மியாக உள்ளவங்க. ஸோ அப்போ இது எல்லாமே இந்த 4 நம்பருமே நம்ம ஆட் பண்ணுறோம் இந்த இடத்துல. ஸோ ஆட் பண்ணோம்னா 159. ஸோ லெஸ் தேன் 80. ஸோ இப்போ 80க்கு கம்மியான எல்லாருமே இந்த இடத்துல இந்த 5 பேர் உள்ள மார்க்ஸுமே நம்ம ஆட் பண்ணோம்னா இங்கே 190. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் தான் செய்ய போகிறோம் இந்த இடத்துல. ஸோ இது வந்து லெஸ் தேன் 40, இது வந்து எக்ஸ் நாட் வேல்யூவாக இருக்கும், இது ஒய் நாட். ஸோ சப்ராக்ட் பண்ணுறோம் இங்கே 73லேருந்து 31 சப்ராக்ட் பண்ணோம்னா 42. Then 124ல இருந்து 73 சப்ராக்ட் பண்ணோம்னா 51. 159ல இருந்து 124 சப்ராக்ட் பண்ணா 35. 190ல இருந்து 159 சப்ராக்ட் பண்ணோம்னா 31. ஸோ தென் அதே மாதிரி இந்த இடத்துல 51 மைனஸ் 42 9. 35ல இருந்து 51 சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 16. 31ல இருந்து 35 சப்ராக்ட் பண்ணா மைனஸ் 4. தென் மைனஸ் 16ல இருந்து மைனஸ் 9 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 25. தென் மைனஸ் 4ல இருந்து மைனஸ் 16. ஸோ மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு இந்த இடத்துல பிளஸ் 12 ஆக இருக்கும். ஸோ 12ல இருந்து 25 சப்ராக்ட் பண்றோம். ஸோ இப்போ நடுவில் மைனஸ் இருக்கிறதா அர்த்தம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே நமக்கு பிளஸ் ஆயிரும். ஸோ அப்போ 12 பிளஸ் 25 ஆட் பண்ணோம் அப்படின்னா 37. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம எடுத்து எழுதிடலாம். இது நமக்கு இங்கே delta y naught, இது delta square y naught, delta cube y naught, இது delta power 4 y naught வேல்யூ இருக்கு. ஸோ நமக்கு இங்கே லெஸ் தென் 45னால தான் நான் டேரக்டாகவே என்னன்னு எடுத்துட்டேன் இந்த இடத்துல ஃபார்வர்ட். ஸோ 45னா என்ன, நமக்கு இந்த இடத்துல இந்த ரெண்டு நம்பருக்கு நடுவில் தான் வரும் நமக்கு இங்கே 45. ஸோ பார்த்தாலும் தெரியுது நமக்கு இங்கே முன்னாடி வருதுன்றனால ஃபார்வர்ட் ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம், நியூட்டன்ஸ் ஃபார்வர்ட் ஃபார்முலா. So n is equal to x minus x naught by h, அதுதான் ஃபார்முலா. x ஓட வேல்யூ நமக்கு இங்க என்ன, less than 45. So 45 minus x naught வேல்யூ நமக்கு இங்க less than 40 எடுத்திருக்கோம், divided by h நமக்கு இன்டர்வல். எல்லாத்துக்குமே வித்தியாசம் நமக்கு என்ன இருக்கு, 10 10 தான் இருக்கு. So divided by 10. So 45 minus 40 divide பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க 5 divided by 10. So therefore n ஓட வேல்யூ என்ன அந்த இடத்துல 0.5. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஃபார்முலா நமக்கு என்னென்ன இருக்குது, இங்கே பவர் 4 வரைக்கும் இருக்குது, அதனால பவர் 4 வரைக்கும் வரிசையாக ஃபார்முலா எடுத்து எழுதிட்டேன். வேல்யூஸ் அப்ளை பண்ணிடலாம் அந்த இடத்துல. ஸோ y இஸ் ஈக்குவல் டு y நாட். ஸோ y நாட்டோட வேல்யூ நமக்கு இங்கே 31 பிளஸ் என்னோட வேல்யூ 0.5 பை 1 ஃபேக்டோரியல்னா 1 இன்டூ டெல்டா y நாட். ஸோ டெல்டா y நாட் நமக்கு இங்கே என்ன இருக்குது இந்த இடத்துல 42 plus n into n minus 1. So n க்கு பதிலா 0.5 into 0.5 minus 1 divided by 2 factorial na 2 into 1. So delta square y naught value என்ன இருக்குன்னு பாருங்க இந்த இடத்துல. delta square y naught இந்த இடத்துல 9 plus n minus 1 n minus 2. So அப்ப 0.5 n க்கு பதிலா n minus 1 அப்படின்னா 0.5 minus 1, then n minus 2 அப்படின்னா 0.5 minus 2. ஸோ அதுக்கு அடுத்து டெல்டா கியூப் பை நாட். ஸோ டெல்டா கியூப் பை நாட் வேல்யூ நமக்கு இங்கே இருக்கு மைனஸ் 25. சைன் ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. மைனஸ் 25 டிவைடட் பை 3 ஃபேக்டோரியல்னா 3 இன்டூ 2 இன்டூ 1 பிளஸ் இந்த டேர்ம் அடுத்து எழுத போகிறோம் இந்த இடத்துல. So n minus 1, n minus 2, n minus 3.
ஸோ என்னுக்கு பதிலாக 0.5 இன்டூ n மைனஸ் ஒன்னா 0.5 மைனஸ் 1, n மைனஸ் டூனா 0.5 மைனஸ் 2, n மைனஸ் த்ரீனா 0.5 மைனஸ் 3. ஸோ டெல்டா பவர் 4 y நாட். ஸோ டெல்டா பவர் 4 y நாட் நமக்கு வேல்யூ இங்கே என்ன இருக்கு இந்த இடத்துல இன்டூ 37. ஸோ 4 ஃபேக்டோரியல் ஸ்பிட் பண்ணும்போது 4 இன்டூ 3 இன்டூ 2 இன்டூ 1ன்றது கிடைக்கும். ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு இந்த இடத்துல முதல்ல ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு இதில் எந்த சேஞ்சுமே கிடையாதுங்க. ஸோ அப்போ நம்ம அதை அப்படியே எழுதிக்கலாம். 31 ப்ளஸ் 0.5 42 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல 21.0 கிடைக்கும். நம்ம 21 வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ராக்கெட்டில் வேல்யூஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணிடலாம். 0.5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணோம்னா மைனஸ் 0.5. சிமிலர்லி இங்கே 0.5லேருந்து 1 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 0.5. 0.5லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் மைனஸ் 1.5. இங்கே அதே மாதிரி மைனஸ் 0.5. 0.5 2 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 1.5. 0.5லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 2.5. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு டேர்மாக கம்ப்ளீட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஸோ இப்போ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன இடத்துல 0.5 இன்டூ 0.5 இன்டூ 9 டிவைடட் பை 2. ஸோ பார்த்தோம் அப்படின்னா முதல்ல சைன் பார்க்கணும். ஒரே ஒரு நெகட்டிவ் சைன் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு மைனஸ் வரும். ஸோ மேலே இந்த 3 டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி இந்த இடத்துல 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1.125 கிடைக்கும். தென் இங்கே பாருங்க இந்த இடத்துல 3 மைனஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல 3 மைனஸ் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் சைன். சிமிலர்லி 1 2 3 4 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே கீழே 6ஆல் டிவைட் பண்ணோம், கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1.5625. ஸோ லாஸ்ட் டேர்மில் பாருங்க அதே மாதிரி இங்கே 1 2 3 3 நெகட்டிவ் சைன் இருக்கு இந்த இடத்துல. ஸோ அப்போ மைனஸ் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 5 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணி கீழே 24ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1.445. ஸோ 31 21 ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல 52 கிடைக்கும். 52லேருந்து இந்த 3 டேர்மையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 47.8675 கிடைக்கும் நமக்கு இந்த இடத்துல. ஸோ இது அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல. ஸோ இப்போ அப்ராக்சிமேட் வேல்யூ நமக்கு ஸோ y of 45. ஸோ y of 45 வேல்யூ நமக்கு இங்கே 48.